Hello and welcome friends. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்றது எப்படி and then எக்ஸ்போர்ட் எக்ஸம்ப்டட் இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்றது எப்படின்னு தான் பார்த்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல எக்ஸ்போர்ட் சேல்ஸ் இன்வாய்ஸ் எப்படி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணா வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிஃபோர் தட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸம்ப்டட் இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்றது எப்படி பிளஸ் நார்மலா இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்றது எப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். தென் இன்வாய்ஸ் ஆல்ட்ரேஷன் கேன்சலேஷன் இந்த மாதிரி வீடியோவும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நமக்குன்னு இருக்க ஒரு டேட்டா, நம்ம டேட்டாக்குள்ள போனோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட டெப்டார் இதை கிரியேட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ லெஜர் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஏஎம் அண்ட் கோன்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கிறோம். அண்டர் சன்ரே டெப்டார்ஸ்னு வச்சுட்டு ஏஎம் அண்ட் கோன்றது கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க்ல இருக்கு. ஸோ நியூயார்க்னு கொடுக்குறோம். ஸோ நியூயார்க்னு கொடுத்தோடனே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்னு இருக்க இடத்துல நியூயார்க் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்றது கன்வெர்ட் ஆயிடும். ஸோ கன்வெர்ட் ஆனோடனே அஸ் யூசுவல் அவங்களோட பின்கோட் தென் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நீங்க ஃபர்தரா என்ன டீடைல்ஸ் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி முடிச்சுட்டு லெஜர் சேவ் பண்ணோடனே ஆஃப்டர் தென் வவுச்சர்ஸ் வந்துட்டு வவுச்சர்ல என்ன ரெஸ்பெக்டிவ் டேட்டோ ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் டேட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துடணும். ஸோ ரெஸ்பெக்டிவ் டேட்டா கொடுத்து முடிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் பார்ட்டி ஆர் ஏஎம் அண்ட் கோ அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அவங்களுக்கான இன்கேஸ் ஏஎம் கோ நீங்க செலக்ட் பண்ணோடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒன் செகண்ட் ஏஎம் கோ நீங்க செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு இன்கேஸ் F12 நீங்க ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணாம இருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல உங்களுக்கு ஷிப்பிங் டீடைல்ஸ் எதுவுமே கேட்காது. ஸோ அப்படி எனேபிள் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்றப்போ கான்ஃபிகர் போயிட்டு இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் டீடைல்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை எஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும். இப்போ நீங்க ஏஎம் அண்ட் கோ என்டர் அடிச்சோன்னே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்போர்ட் டீடைல்ஸை கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸ்போர்ட் டீடைல்ஸை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெசிபியன்ட் எங்க இருக்காரு பிளஸ் ஷிப்பிங் பில் நம்பர் தென் போர்ட் கோடு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கேட்கும். ஸோ கண்ட்ரி எங்க போகுது அப்படின்றத கேட்கும். ஸோ நியூயார்க் சரி யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் தென் ஷிப்பிங் பில் நம்பர் டேட் என்னைக்கு போகுது தென் போர்ட் கோடு. ஸோ நம்ம இங்க இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் பண்றோம்ன்ற பட்சத்துல கம்பல்சரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு போர்ட் கோட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையா இருக்கட்டும் இல்ல விசாகப்பட்டினமா இருக்கட்டும். ஸோ போர்ட் கோடு எக்ஸ்போர்ட்டை பொறுத்த மட்டும் கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ அது மேண்டேட்டரியான ஒரு விஷயம். ஸோ போர்ட் கோட் கம்பல்சரி நீங்க மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ போர்ட் கோடை பொறுத்த மட்டும் இப்போ நான் எக்ஸாம்பிள் விசாகப்பட்டினத்துக்கு எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல இந்த விசாகப்பட்டினத்தோட போர்ட்டோட கோடு வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்துடும். ஸோ அதுல எந்த போர்ட்ல இருந்து நம்ம அனுப்புறோமோ ஸோ விசாகப்பட்டினம்ன்றப்ப இதுக்கு 3 இருக்கு. ஸோ சென்னை நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல சென்னைக்கான போர்ட் கோடு நமக்கு இங்க வரும். ஸோ அதுல என்ன போர்ட் கோடுன்றது கம்பல்சரி மென்ஷன் பண்ணி ஆகணும், மேண்டேட்டரி ஃபீல்ட் அது. ஸோ போர்ட் கோட் மென்ஷன் பண்ணாம இன்வாய்ஸ் எடுக்க கூடாது. ஸோ போர்ட் கோடை பொறுத்த மட்டும் சென்னை நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இதுல ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ தானே நான் இந்த போர்ட் கோடு AA1 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடிச்சோடனே பார்ட்டியோட கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன ஐட்டம் நான் அனுப்ப போறேன். ஸோ ஐட்டம் 1ன்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 150 ஐட்டம்ஸ் நான் ஜென்ரேட் பண்றேன் அப்படின்றப்ப அனுப்புறேன்றப்போ ஸோ அதுக்கான டீடைல்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு சேவ் பண்ணோடனே தென் ஐஜிஎஸ்டி. ஸோ இது வந்து எக்ஸம்ப்டட் கிடையாது, டாக்ஸபிள் கூட்ஸ்ன்றனால எக்ஸ்போர்ட் டாக்ஸபிள்ன்றனால ஐஜிஎஸ்டி நான் அலோகேட் பண்றேன். ஐஜிஎஸ்டி அலோகேட் பண்ணி முடிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கீழே ஃபர்தர் என்ன கேட்கும்னா அஸ் யூஷுவல் தான் இன்வாய்ஸ் அண்ட் இவே பில்லோட டீடைல்ஸ் கேட்கும். ஸோ எஸ் கொடுத்து உள்ள போயிட்டோம்னா ஷிப்பிங் பில் நம்பர் இப்போ வரையும் ஆப்ஷனல்ல தான் இருக்கு, பட் போர்ட் கோட் கம்பல்சரி மேண்டேட்டரி. ஸோ போர்ட் கோட மென்ஷன் பண்ணியே ஆகணும். தென் எங்க இருந்து போகுது தென் அது யாருக்கு போகுது அப்படின்ற டீடைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நியூயார்க் இருக்கு இல்லைங்களா? ஒரு சிலர் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க இருந்து சென்னை வரையும் தான் அனுப்புவோம். சென்னைக்கு அப்புறம் ஆஃப்டர் தென் ஷிப்பிங் டீடைல்ஸ் எல்லாமே அதற்கு இதுல மாறும். ஸோ அதனால இந்த இடத்துல சென்னை ஐ மீன் உங்களோட எந்த போர்ட்டுக்கு போதும் அந்த போர்ட்டோட டீடைல்ஸ் நீங்க இந்த இடத்துல ஃபில் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைன்னு கொடுத்துட்டு சென்னையோட பின்கோடு 6,00,001. ஸோ 6,00,001 நான் மென்ஷன் பண்ணிடுறேன். தென் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னை. தென் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு டிரான்ஸ்போர்ட் நேம் இருக்கா இல்லைன்றதை செக் பண்ணிட்டு தென் வெஹிக்கிள் மோடு ரோடு தான். தென் உங்களோட வெஹிக்கிள் நம்பர் கொடுத்துட்டு as usual vehicle type ரெகுலர்னு கொடுத்து முடிச்சோனே சோ பில் டு பிளேஸ் ஷிப் டு பிளேஸ் இருக்கு இல்லைங்களா? சோ பில் டு பிளேஸ் நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நியூயார்க். சோ நியூயார்க் அண்ட் ஷிப் டு பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னை. சோ இந்த மாதிரி கொடுத்து சேவ் பண்ணிரணும். சேவ் பண்ணி முடிச்சிட்டு
என்டர் அடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா இந்த பில்லுக்கு இ இன்வாய்ஸ் அண்ட் இவே பில் எடுக்கணும்னு கேட்கும். ஸோ எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஒன் செகண்ட். ஸோ முன்னாடி எரர் காட்டுச்சிங்களா? ஸோ அது எரர் என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஜி இ இன்வாய்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்துட்டு ஸோ டேட் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ நம்மளோட பில் இன்வாய்ஸ் பில் இப்போ ஏஎம்என்கோ போட்ட பில் வந்து பார்த்தீங்கன்னா எரர்ல இருக்கு. என்ன எரர்னு பார்க்குறப்போ டிரான்ஸ்போர்ட் ஐடி ஆர் வெஹிக்கிள் நம்பர் வந்து எம்டியா இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஐடின்றத பொறுத்த மட்டும் மேண்டேட்டரி கிடையாது, பட் வெஹிக்கிள் நம்பர் நமக்கு மேண்டேட்டரி தான். ஸோ டிஎன் 57 பி 66 33 ஸோ கொடுத்து இந்த மாதிரி நான் வண்டி நம்பரை சேவ் பண்ண உடனே எனக்கு எரர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடுச்சு. ஃபார் ஐஆர்என் ஜென்ரேஷன் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு சென்ட் ஃபார் இன்வாய்சிங்ல போயிட்டு ஸோ ஏஎம்என்கோ இல்லைங்களா? ஸோ கொடுத்து சென்ட் கொடுத்தா போதும். as usual உங்களோட ரெஸ்பெக்டிவ் யூசர் நேம் ஏபிஐ லாகின் வச்சிருப்பீங்க, அந்த ஏபிஐயோட லாகின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கிரெடென்ஷியலை கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கான இ இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகி இவே பில்லோட அட்டாச் ஆகி உங்களுக்கு வந்துடும் பில். பிஃபோர் தட் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸோ ஏஎம்என்கோன்னு கொடுத்தன்றப்போ ஸோ எக்ஸ்போர்ட்டை பொறுத்த மட்டும் எப்பயுமே இந்த ஒரு வேர்டு சப்ளை மீன் ஃபார் எக்ஸ்போர்ட் சப்ளை டு செஸ் யூனிட் ஆர் செஸ் டெவலப்பர் ஃபார் ஆத்தரைஸ்ட் ஆபரேஷன் ஆன் பேமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டி. ஸோ எக்ஸ்போர்ட்டை பொறுத்த மட்டும் ரெண்டு பேமெண்ட் கோட் இருக்கு. ஒன்னு வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டி, இன்னொன்னு வித் பேமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டி. ஸோ நம்ம இது டாக்ஸபிள் கூட்ஸ்ன்றனால பேமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டின்றத இன்வாய்ஸ்ல கம்பல்சரி மென்ஷன் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் எக்ஸ்போர்ட் எக்ஸம்டடாக இருக்கட்டும், ப்ளஸ் இ இன்வாய்ஸ் எப்படி எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.